என்னது, குயின் எலிசபெத்துக்கு டெலிவரி பார்க்கும்போது கஷ்டமாயி அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம லண்டன் டாக்டர்ஸ் நம்ம தமிழ்நாடு டாக்டருக்கு ஃபோன் பண்ணாங்கண்ணா. ஆமாங்க, அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். ஆற்காடு லட்சுமணசாமி முதலியார், குப்பசாமி முதலியாருக்கும் சித்தம்மா அப்படின்றவங்களுக்கு மகனாக பிறக்கிறாங்க ட்வின்ஸ், இரட்டையர்கள். ஆற்காடு லட்சுமணசாமி முதலியார் அவரை பத்தி நம்ம பேசுறோம். அவர் தம்பியாரும், இவர் கண்ணனாக ஆற்காடு ராமசாமி முதலியார் அவர்கள் பிறகுறாங்க. இவர் குன்னூர்ல பிறந்துட்டு பிறகு தன்னுடைய ஸ்டடீஸ்க்காக சென்னை வராங்க. சென்னையில வந்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ்ல பிஏ பட்டம் முடிச்சுட்டு பிறகு மெடிக்கல் சீட்டு கிடைச்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணிட்டு எம்எஸ் அப்செக்டிஸ் அண்ட் கைனகாலஜி சர்ஜிக்கல் ரிலேட்டடாகவும் படிச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கைனகாலஜி டாக்டர் ஆகுறாங்க ஆற்காடு லட்சுமணசாமி முதலியார் அவர்கள். இவர் எவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அதாவது ஹீஸ் த ஃபவுண்டர் ஃபெலோ எஃப்ஆர்சிஎஸ், எஃப்ஆர்சிஓஜின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபெலோஷிப் அண்ட் ராயல் காலேஜ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிஸ் அண்ட் கைனகாலஜி. அதாவது லண்டன்ல எஃப்ஆர்சிஎஸ் வாங்குறதுல முதல் இந்த எஃப்ஆர்சிஓஜியை வாங்கினதும் இவர் தான், அதுக்கு ஃபவுண்டரும் இவர் தான். தட்ஸ் வை வி கால் ஃபவுண்டர் அண்ட் ஃபெலோ ஆஃப் எஃப்ஆர்சிஓஜி இவர் தான். அதே போன்று ஃபெலோ, ஃபவுண்டர் அண்ட் ஃபெலோ ஆஃப் எஃப்ஏசிஎஸ், ஃபெலோஷிப் அண்ட் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸும் வாங்குறதும் இவர் தான். இவர் ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புக்கு பேரே முதலியார் புக்குன்னு சொல்லுவாங்க. இந்த புக்கு தான் உலகம் ஃபுல்லாவுமே அப்ஸ்ட்ரக்டிஸ்க்கு படிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான புக். கிளினிக்கல் அப்ஸ்ட்ரக்டிஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதி அந்த லட்சுமணசாமி முதலியார் தான் உலகம் முழுக்கமே முதலியார் புக்குன்னு சொல்லுவாங்க. எல்லா எம்பிபிஎஸ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே அதை வந்து படித்து தெரிந்து கொள்கிறார்கள். அதே போன்று இவர் பண்ண சாதனைகள் என்னன்னா, இவர் எத்தனை மெம்பர்ஷிப் இருந்திருக்காருன்னா, இவர் தான் இந்தியாவிலேயே ஒரு லாங்கஸ்டா இருந்த ஒரு துணை வேந்தர், ஒரு வைஸ் சான்சலர். எதுக்குன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு 27 வருஷம் இருந்திருக்கிறார். அதே போன்று மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜுக்கு முதல் இந்திய பிரின்சிபலும் இவர் தான், முதல் இந்திய டீனும் இவர் தான். அதே போன்று வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி, ஜெனீவால நடந்த வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளிக்கு இவர் தான் தலைவராக இருந்திருக்கிறார். WHO சொல்லப்படுற வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுக்குமே இவர் தான் சேர்மன், எலெக்டட் சேர்மனாக இருந்திருக்கிறாங்க. அதே போன்று இந்தியன் சயின்ஸ் ஆஃப் காங்கிரஸ் 1959 நடந்ததும் இவருடைய தலைமையில தான் நடந்திருக்குது. இப்பேற்பட்டவர் ப்ரொஃபசர் ஆஃப் அப்ஸ்ட்ரக்டிஸ் இருந்திருக்கிறார். நம்மளுடைய எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்திருக்கிறாங்க. இவரும் இவருடைய அண்ணனும். இந்த ட்வின்ஸ் 2 பேருக்குமே பத்ம பூஷணம் கிடைச்சிருக்கு, பத்ம விபூஷணம் கிடைச்சிருக்குன்னா நம்ப முடியுதா? 2 பேருமே அந்த சாதனை பண்ணியிருக்காங்க. 1939ல குவீன் எலிசபெத்துக்கு லண்டன்ல பிரசவ வலி வரும்போது அங்க லண்டன்ல இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு பிரசவம் நார்மல் டெலிவரி பண்ண ட்ரை பண்றாங்க, முடியல. அதன் பிறகு ரொம்ப சிக்கலா இருக்கும்போது தான் என்ன பண்றாங்க, நைட்ல, அப்போ லண்டன்ல பார்க்கலாம், இங்க நம்மளுக்கு நைட், டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் கிட்ட ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் கேட்கறாங்க. டாக்டர் சார், இந்த மாதிரி லேபர் ரொம்ப டிஃபிகல்ட் லேபரா இருக்கு, இந்த மாதிரி அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, இது என்ன பண்ணலாம்னு சொல்லும்போது இவர் இங்கிருந்து தொலைபேசி மூலயமாக ஒரு சில ஆலோசனைகள் லண்டன் டாக்டர்களுக்கு கொடுத்து அதன் பிறகு இந்த நார்மல் டெலிவரியானது எந்த சிக்கல் பிரச்சனை இல்லாம அம்மாவும் அந்த குழந்தையும் நல்ல ஆரோக்கியத்தோட பிறந்ததாக சொல்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு ஒரு கைராசியான ஒரு நாலேஜபிள் டாக்டர் தான் டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் அவர்கள். இந்தியாவிலேயே ஒரு சிவிலியனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட்லயே த ஃபர்ஸ்ட் அவார்ட் அப்படின்னா பாரத் ரத்னா, செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பத்ம பூஷன், தேர்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் பத்ம விபூஷன். லட்சுமணசாமி முதலியார் அவர்கள், டாக்டர் அவர்கள் பத்ம பூஷணம் வாங்கியிருக்கிறாங்க, பத்ம விபூஷணம் வாங்கியிருக்கிறாங்க. இதை விட முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இவர் எப்படி இங்க மருத்துவத்துறையில சாதிச்சாரோ இதே போன்று இவருடைய அண்ணனும் ஒரு வக்கீல் துறையிலும் சாதிச்சிருக்கார். அவரை பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம். நன்றி.